அண்ணா பல்கலைக்கழகத்தில் உங்களால் கற்பனை செய்யப்படுங்க, அறப்போர் இயக்கம் அதை வெளியிடுது. அறப்போர் இயக்கத்தினுடைய உடன் பிறந்தார்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்குறாங்க, அவங்களுக்கு எப்படி இந்த ஐயம் வந்ததுன்னு தெரியல. ஒரு துறையில் இப்படின்னா ஒவ்வொரு துறையும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்து. மொத்தம் 480 தனியார் அரசு பொறியியல் கல்லூரிகள், மொத்தம் 480. இதில் 52,500 பேராசிரியர் பெருமக்கள், 52,500. இதில் 224 தனியார் சுயநிதியில் தன்னிதி, சுயநிதி அது சமஸ்கிருதம், நம்ம தன்னிதினே பேச, தன்னிதி கல்லூரிகள் 224. இதில் பார்த்துக்கிறங்க, நல்லா கொஞ்சம் 353 ஆசிரியர் பெருமக்கள், 353 பேராசிரியர் பெருமக்கள் ஒரு இடத்திற்கு மேற்பட்ட இடங்களில் கல்லூரிகளில் பணி செய்வதாக காட்டப்பட்டது. ஒரு இடத்திற்கு மேற்பட்ட இடத்துல நல்லா கொஞ்சம். இதுக்கப்புறம் ஒரு 5 பேராசிரியர் பெருமக்கள் 11 கல்லூரிகளில் முழு நேரமாக பணியாற்றுவதாக காட்டப்பட்டது. 5 பேராசிரியர்கள் முழு நேரமாக 11 கல்லூரிகள். இதுல ஒரு பேராசிரியர் பெருந்தகை 32 கல்லூரியில் தொடர்ச்சியாக 32 கல்லூரியில் முழு நேரமாக பணியாற்றுகிறார் என்று பதிவு செய்து அது சம்பளம் வாங்குகிறார். சம்பளம் யார் வாங்கியிருப்பான்னு நீங்க புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். இதுல ரொம்ப கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி 211 பேராசிரியர்கள் எல்லாம் படித்தவர்கள், முதுகலை பட்டம் பெற்றவர்கள், முனைவர் பட்டம் பெற்றவர்கள். 211 பேர் 2500 பணியிடங்களை அவர்கள் நிரப்பினதாக காட்டி, இவர்களே இங்க எங்க வேலை செய்யறாங்கன்னு காட்டி ஊதியம் பெற்றிருக்கோம். அதுல 175 பேர் 972 பணியிடங்களை நிரப்பியதாக, இவர்கள் அத்தனை பேரும் முனைவர் பட்டம் பெற்றவர்கள். 175 பேரும் டாக்டரேட் பட்டம் பெற்றவர்கள், PhD பண்ணி முனைவர் பட்டம் பெற்றவர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். அறப்போர் இயக்கம் கண்டுபிடிக்காத வரை அண்ணா பல்கலைக்கழகம் இது ஒன்றும் கண்டுபில்லை. இப்ப அது சொல்ற காரணம் பாருங்க, இது எப்படி கண்டுக்கிறாங்க. இல்ல அவங்க ஆதார் அட்டை கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரே பல அட்டைகளை கொடுத்துட்டாரு. ஆனா இவங்க நமக்கு என்ன கற்பிச்சான், ஆதார் அட்டை தான் எல்லாத்துக்குமான பெருத்த அடையாளம், எல்லா வலிக்கும் ஒரே நிவாரணி ஆதார் தான். கடைசி அந்த ஆதாரே பயனற்றதுன்னு ஆயிடுச்சு. இத்தனை பேரும் வெவ்வேறு ஆதார் அட்டைகளை கொடுத்து எங்களை ஏமாற்றி விட்டார்கள். அங்க இருந்த படங்கள் வெவ்வேறு முகமைப்பில் இருந்தது. உயர்ந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்கிற பல்கலைக்கழகத்தில் இது கண்டுபிடிக்க முடியலன்னா அப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. இது எத்தனை நாளா நடந்திருக்குது? அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து நடக்குது, தொடர்ந்து நடக்குது. இதுல இன்னும் கொடுமை, மாரிசாமி முரளிபாபன் 2 பேரும் 6 ஆண்டுகளா ஓமன் நாட்டில் வேலை செய்கிறார்கள். அவர்கள் இந்த பொறியியல் கல்லூரியில் வேலை செய்யறதா சம்பளம். இந்த பொறியியல் கல்லூரியின் உரிமையாளர்கள் யார்? இன்றைக்கு அமைச்சரவையில் இருக்க பெருந்தகையில் ஐயா MR பன்னீர்செல்வம், பெருமதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா துரைமுருகனுடைய கல்லூரி, நம்ம ஐயா சட்ட மேதை ராமராட்சி நீச்சி நாயகன் இருக்கிறார், அவருடைய கற்பக விநாயகம், ஐயா துரைமுருகனுடைய கிங்ஸ்டன், எல்லாம் ஒரு தொலைக்காட்சி, ஒரு வலையொலி, எவனும் வாயில அந்த 24 இந்த தமிழ் தொலைக்காட்சி ஒன்று மட்டும்தான் போடுது, 24/7 தமிழ். அதில் மட்டும்தான் ஒரு தம்பி பேசிட்டுருக்கான், அவர் ஏமாத்திருக்காரு, இவர் ஏமாத்திருக்காருன்னு. அவன் இருக்கானோ நாளைக்கு வேலையை விட்டு தூக்குறாங்களோ என்ன. எவ்வளவு வசதியாக இதை பற்றி பேசாது ஒரு வலையொலி, ஒரு தொலைக்காட்சி பொது விவாதத்துக்கு எடுத்தது உண்டா? இதை விட கொடுமை இந்த நாட்டில் உண்டா? நீ இதெல்லாம உனக்கு பிரச்சனை, நீ ஆடியோ வெளியிடு, உட்காந்து நீ IPS படிச்சுட்டு வர்றது, SP AC DCR எல்லாம் எதுக்கு? சீமா யார்கிட்ட என்ன பேசுறான், எங்க எச்சியை துப்புறான், எங்க இறங்கி ஓரத்தில் நின்று ஒண்ணு கிடைக்கிறான், உன் வேலை மயிராடாது, மயிராடா. திடீர்னு வெண்ணங்களுக்கு காளியம்மா மேல அதே பாசம். ஏன்டா புடிங்கியல அவ போட்டிட்டால மயிலாடுதுறையில போய் நின்று இந்த எழுதி காளியம்மான்னு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே. ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா, அது உனக்கு என்ன மசுரு பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? இது என் கட்சி பிரச்சனை.
பெத்த தாயிர சும்மா வாய் முடிக்கிட்டு பேசாம இருக்க மாட்டியா அப்படிங்கிறான். ஆத்தால பெண் பேச்சே கேட்காதனால தானே இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. இல்லைன்னா வீட்டில் இருந்து ஓய்வு விட்டுருப்பேன், இல்லை வாத்தியாரா போயிருப்பேன் சொந்தக்காரங்க மாதிரி. கேள்வி என்னத்தையாவது பேசுறது அப்படி ஐயோ சீமான ஒழிச்சு போடுவோம் அப்படின்னு. டேய் நீனும் தான் ஒன்னா பேசி பார்த்த, 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்த. அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு, கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்றாங்க. அப்பா நான் அப்படி போவேன், தலையை சீமண்டி ஒரு சிடுமுஞ்சி நினைச்ச ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கா அப்படின்னு. அப்படிதான் என் தம்பி கார்த்திக்கு பர்சனல் அட்வைஸ் அஸ் எல்டர். அவன் நம்ம முதுக நோண்டி அழுக்க மோந்து பார்க்கிறவன், அவன் மோந்து பார்த்துட்டு நீனு ஒரு மோந்து பாரு, நீனு கொஞ்சம் மோந்து. அயோக்கியப்படு. எதை பேசுறது, எது சமூகத்துக்கு பிரச்சனை, எது அவசியம், இதை வெக்கம் இல்லாம மானம் இல்லாம பேசிட்டு யார் யாரை வச்சிருக்கா, எந்த நடிகை யாரோட போறா, அவளுக்கு 10 லட்சம் இவன் தான் வாங்கி புரோக்கர் ஏஜென்ட் இந்த மாதிரி, அவன் அந்த நடிகை அந்த இதை வச்சு இதை வச்சு உங்களுக்கு எப்படி அவங்க பிள்ளை கொண்டாடி ஆத்தால சோறு போடுறவங்களுக்கு மானம் கட்டுங்க. சி என் தங்கச்சி சொல்லிச்சுல பேசுறது பெருமாள் ராமர் கேட்கறது ராமாயணம், இடிக்கிறது பிள்ளையார் கோயில் பெருமாள் கோயில், படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் மாதிரி பேசுறது பெரியாரு. அப்புறம் இங்கே போடுறதெல்லாம் கேவலமா பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது. அவனுக்கு ஒன்றும் கிடையாதுடா. 23 மீனவனை கைது செஞ்சு போனானே பேசினானா ஒருத்தனை பேர் சொல்ற. தமிழ்நாட்டின் தொல்லியல் ஆய்விற்கு எதற்காக சமஸ்கிருதம்? ஏண்டா சீமானை தவிர ஒருத்தனும் இல்லை. எதுக்கு? தோண்டி பார்த்தா கீழடியில தெரிந்த எழுத்து, அங்க இருந்த எழுத்து ஓடுகள்ல, அங்க இருக்கிற ஆவணங்கள்ல இருந்த எழுத்து தமிழ் எழுத்தா சமஸ்கிருதம்? உனக்கு மனசு வருதாடா? தமிழரின் தொன்ம நாகரிக சுவடு சான்று என்று சொல்ல உனக்கு வாய் வர? திராவிட நாகரிகங்கிற, இந்திய பண்பாடுங்கிற. ஏதுரா திராவிட அன்னைக்கு சொல்லு? எதுரா இந்தியாங்கிற நிலப்பரப்பு எது? நாடு எதுரா? சொல்லு எதுரா? 2500 ஆண்டுக்கு முன்னாடி ஏது? 600 ஆண்டுக்கு முன்னாடி ஏது? 1800 தான் கன்னடம்ங்கிற மொழியே உருவாகுது. நீ சொல்றபடி திராவிட மொழின்னு வச்சா கூட அதுக்கப்புறம் கீழே சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும், திராவிட மொழிகள் தெரிந்திருக்க. வாடகை திராவிட மொழி எதுன்னு சொல்ல? எது திராவிட மொழி? என் தாய் நிலத்தை தோண்டி ஆய்வு செய்வதற்கு திராவிட மொழி எதற்கு? சமஸ்கிருதம் எதற்கு? 40 உப்பு மூட்டை அனுப்பியிருக்கீங்க பாராளுமன்றத்திற்கு, மானங்கட்டு. நீங்க போன தடவை 39 உப்பு மூட்டை தூக்கி போடுவாங்க, அப்புறம் முடிஞ்சவனே ஏற்றி விடுவாங்க. வண்டியில் ஏற்றி இறக்குறதா 5 வருஷம் போயிடுச்சு, இப்போ அதையும் ஏற்றி இறக்குவாங்க. எல்லாம் பேசுற, தமிழ் பேசுற, அது பேசுற, எல்லாம் பேசுற. இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் முகப்பிலே சமஸ்கிருதத்தில், ஆங்கிலத்தில், இந்தியில் கல்வெட்டு இருக்கிறது. ஏன்? உலகத்தின் முதல் மொழி தமிழ், இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று பிரதமர் அவர்களே அவ்வளவு பேசினீங்களே, ஏன் என் தாய்மொழியில் அங்கு கல்வெட்டு இல்லை என்று ஒருத்தன் கேட்கல, சீமானை தவிர. ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? எவ்வளவு கொடுமை பாரு. கேட்க மாட்டார்கள். அங்க எதுக்கு சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு இருக்குது? அங்க எதுக்கு இங்கிலீஷ்ல இருக்குது, ஹிந்தியில இருக்குது? வச்சுக்க, என் தாய்மொழியில் இருக்கணும்ல. உலக நாடுகள்லாம் போனா உலகத்தின் முதல் மொழி, மூத்த மொழி தமிழ், எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை பேச தெரியுதில்ல. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் பேச தெரியுதில்ல. அப்போ யாராவது கேட்டிருக்காங்களா? பேர் கேட்க மாட்டார்கள். இன்றைக்கு நீ எங்களை தவிர்த்து விட்டு போவாய், ஆனால் ஒரு நாள் நான் கூண்டுக்கள் நின்று கூவுவதால் என்னுடைய குரல் உனக்கு கேட்கல. ஒரு நாள் நான் கூரை மேலே ஏறி நின்று கூவுற காலத்தை நாங்கள் உருவாக்குவோம். அப்ப நீ என்னை தவிர்த்து விட்டு தள்ளி விடலாம் போக முடியும். நீ பதில் சொல்லிதான் யோசிச்சு பாரு, எவ்வளவு தூரம் நம்மளை ஏமாத்தி நகர்த்துறாங்கன்னு பாரு. சட்டம் ஒழுங்கு, சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்காங்கிற கேள்விதான். சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்கா? 31 நாள்ல 30 நாள்ல 133 கொலைகள். தம்பி ஆம்ஸ்டாங் படுகொலை 134. அதுக்கு பிறகு நம்முடைய
பாலகிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய நம்ம கட்சி பிள்ளை நிறைய பேர். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கொலை. வீட்டில் உள்ள புகுந்து கொலை, ரோட்ல நடந்தா கொலை. எந்த கொலையாளியாவது 30 வயசுக்கு மேல இருக்கான மட்டும் பாரு. எல்லாம் இளைய பிள்ளைகள், இளைஞர்கள். ஒரு உயிரை கொல்ல வேண்டும் என்கிற கொடிய சிந்தனை வருதுன்னா அவன் மனநிலை எப்படி தயாராயிருக்குன்னு பாரு. இந்த சமூகம் குற்ற சமூகமாக உருவாக்கப்பட்டு விட்டது. சிந்தனையின் விளைச்சலே, சமூகத்தின் விளைச்சலே சிந்தனை. சிந்தனையின் விளைவாடுதான் செயல்பாடுதான் இது போன்ற இழி செயல்கள். அவன் என்ன சொல்றான், ரூஸ் என்ன சொல்றான், நீ குற்றவாளியை பிடித்து தூக்கில் போடுவதை நிறுத்து, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை தூக்கில் போடுன்ற. அப்ப ஒரு தலைமுறை எப்படி நீ உருவாக்கணும், இது கொடிய செயல், இதை செய்யக்கூடாது என்கிற சிந்தனை உருவாக்கணும். அந்த எண்ணம் இருக்குமானால் அதை நீ என்கவுண்டர் பண்ணணும், சுட்டுக் கொள்ளணும், தூக்கில் போடணும், சிறையில் போடணும். அப்படி நீ செய்யலையே. நிறைந்த போதையில் தான் அவர்கள் வெட்டுகிறார். சான்று தம்பி ஆம்ஸ்டாங்க சொல்லும் போது ஒரு பெரிய படையோடு இருப்பார். ஒரு மாநில கட்சியின், ஒரு இந்திய கட்சியின் மாநில தலைவர், அவரை போய் அவர் வீட்டு வாசலை வெட்டி கொண்டு விடலாம் என்று அந்த சிறுவர்கள், அந்த பிள்ளைகளுக்கு என்ன வருது என்றால், நிறைந்த போதை மயக்கத்தில் இல்லாமல் கத்தியை தூக்கி வெட்டியிருக்க முடியுமா என்றார். வெட்டுறதுல ஒரு டெக்னிக் இருக்கு. வெட்டுத்தவொடனே காலை தான் வெட்டுவான். வெட்டுத்தவொடனே காலை தான் வெட்டுவான். ஏன் காலை வெட்டுவான், ஓட முடியாது. அப்புறம் மற்றவன்லாம் வெட்டிடுவான். எதையெல்லாம் மற்றவன் கண்டுபிடிக்கிறான், இவன் எதை கண்டுபிடிக்கிறான். எத்தனை கொலைகள். ஐயா எடப்பாடி பழனிசாமி தகவல் அறிவு சட்டத்தில் கேட்குற 200 நாட்கள்ல, இந்த 2004 மட்டும் 24 மட்டும் 595 கொலைகள். இன்னும் 24 முற்று பெறல, அதுக்குள்ளே 595 கொலைகள். அது கேளுங்க சட்ட அமைச்சர். அதுக்கு எப்படிங்க அரசாங்கம் பொறுப்பேற்பு? எதுக்கு தாங்க நீங்க பொறுப்பேற்பீங்க? கள்ளச்சாராய சாவுக்கு எல்லாரும் போய் பார்த்தீர்களே, ஏன் எங்க மீனவ மலைச்சாமி சாவுக்கு ஒரு மொத்தம் கூட போய் பார்க்கல? ஏன்? அவன் போகும்போது அங்க தண்ணீருக்கு பதிலாக கள்ளச்சாராயத்தை ஒரு போத்தலை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு செத்து கரவுதிங்கன்னா ஒரு வேலை போய் பார்த்துருப்பானோ இன்னும். ஆனாலும் நீங்க நம்பிட்டு இருக்கிறது ஒரு நாடு, இதுல ஒரு ஆட்சி நடக்குதுன்ட்டு. ஒரு கொடுமை. எனக்கு இல்ல, உனக்கு இல்ல, யாருக்கு பாதுகாப்பு இருக்கு சொல்லு? யாருக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ற நீ? யாருக்கு இருக்கு? தங்கச்சி சொன்ன மாதிரி வழக்கறிஞருக்கு இல்ல. அவர் என்னவோ இருக்கட்டும்பா. வெட்டி கொலை செய்வதே எப்படி இருக்கிறது? 40 வெட்டு 50 வெட்டுனா என்ன மனநிலையில் சக மனிதனை வெட்டுவான்? நான் அப்போ பயணம் போயிட்டு இருக்கும்போது எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் ஒரு விடுதியில் தங்கியிருந்த ஒரு பையன் வந்து என்னை பார்த்தான். சிறையிலிருந்து இப்போ தானே வந்தேன். என்னடா பண்ணேன்? ஒருத்தர் கொண்டுட்டேன். என்ன பண்ணது? அதனால் ஒரு சின்ன பகையின கோபத்தில், இந்த சாதிய மயக்கத்தில் தான் நான் பண்ணிட்டேன். என்ன பண்ணார்? அப்படி ஓடினாருன்னா தண்டவாளத்தில் ஓடிட்டே இருந்தார். அப்புறம் அவரை போய் விரட்டி விழுத்தாட்டி வெட்டினேன். ரொம்ப மனசு இப்போ வலிக்கு. என்னென்ன சும்மா வெள்ளரிக்காயை வெட்டின மாதிரி சதக்கு சதக்குன்னு பழக்குது மனித சதை, இப்படித்தானே அப்படின்னா. இதுதான் அது. என் தம்பி சொன்னது மாதிரி ஒரு குற்றவாளி போனால், கார்த்திக் சொன்னார் பாருங்க, குற்றவாளி போனால் அவருக்கு கொடும் தண்டனை இருக்குதுன்னே இல்லை. ஒவ்வொருத்தனும் 6 கொலை 7 கொலை 11 கொலை பண்ணியிருக்கான் திருநெல்வேலியில். 90 நாள் தான் வெளியில் வந்துடுவான். 90 நாள் தான். என்ன சாட்சி இருக்கணும்? இந்த நாடு ஒரு உயர்ந்த நீதியை வச்சிருக்கு. எந்த தவறும் செய், நீதி சான்று இல்லாம செய்யுதான். சாட்சி இருக்கா கேட்கும், சான்று இருக்கா இல்ல ரிலீஸ். நீ எவ்வளவு வேணாலும் கொள்ளை அடிச்சுக்கலாம், எத்தனை பேரையும் வன்புணர்வு செய்யலாம், எவ்வளவு வேணாலும் கொலை செய்யலாம், எவ்வளவு வேணாலும் ஊழல் செஞ்சிடலாம். சாட்சி இருக்கா இல்ல விடுதலை. அப்படி என்ன பண்றான்? ஒரு 90 நாள் இருக்கான் அப்படியே ஜாலியா மாமியாருக்கு போன மாதிரி. யார் காசு? எவன் செத்தானோ அவன் ஆத்தாள் அப்ப அவன் சொந்தக்காரன் கொடுக்குற வரி காசெல்லாம் உள்ள உட்காந்து சாப்பிட்டு சீட்டாடிட்டு ஜெஸ் விளையாடிட்டு தாய்க்கட்டை விளையாடிட்டு வெளியில வருவான். வந்து வேற அசைன்மெண்ட் போட்டு திருப்பி உள்ள போவான், போட்டு திருப்பி வருவான். கூலிக்கு வேலை செய்யலாம், கூலிக்கு கொலை செய்யலாமா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள் சிந்திங்க. தண்ணீரால் நனைய வேண்டிய நம் தாய் நிலம் ஏன் ரத்தத்தாலும் கண்ணீராலும் நனைகிறது என்பதை சிந்திச்சு பாருங்க.
ரொம்ப கொடுமை, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. கேட்டால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கு, சட்டத்தின் ஆட்சி இருக்குது. ஒரு கேவலம், கேவலம் சொன்னது கேவலம்னா அது இவங்க எங்க திசை திருப்பாங்க. இப்போ இத்தனை பேர் மீனவ மக்கள் வந்து நம்ம மனு கொடுக்குறாங்க. அதான் நீ சீமான் எங்க போறார், யாரை சந்திக்கிறார்? நீங்க ஒண்ணும் இல்லைங்க, ரெட்ஃபிக்ஸ் அந்த உரிமையாளர் ஃபெலிக்ஸ் டெல்லியில் இருக்காரு, பிணை கேட்டு அவர் அணைச்சி வச்சிருந்தாரு. கொஞ்ச நேரம் அந்த அலைபேசியை தொடங்கிட்டாரு, ஏதோ தொடங்கிட்டார், மனைவி கிட்டே அப்படியே பேசு. அதை கண்டுபிடிச்சு இது டெல்லியில் இருக்குன்னு போய் கைது பண்ணி கூட்டிட்டு வர்ற நீ. ஆன்சாங்கு 3 முறை எச்சரித்தான் உன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு. அப்படி என்ன பாதுகாப்பு கொடுத்த? என்னை கூட தான் உலகம் புறா இருக்க மக்கள், என் சொந்த என் கட்சி பிள்ளைகள் உறவுகள்லாம் பாதுகாப்பாக இருங்கண்ணே பாதுகாப்பாக இருங்கண்ணேங்கிறாங்க. அது அவன் அதிகாரம் இல்லை, அது சொல்லலாம். நீ பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டிய நீ எச்சரித்தேன் அப்படின்னா அது என்ன மாதிரியான பணி? எப்படி பாருங்க, இப்போ வரைக்கும் குற்றவாளிகளை திரட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூடா அருணா ஜெகதீசன் தலைமையிலே ஒரு விசாரணை கமிஷன், ஒரு குழு. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையா ஆதி நாராயண் தலைமையில் ஒரு குழு. தங்கச்சி ஸ்ரீமதி தற்கொலையா, அது கொலையா தற்கொலையா விசாரிக்க 2 நீதிபதிகள் தலைமையில் ஒரு குழு. அதுபோக சிபிசிஐடி விசாரணை. நல்ல படித்த இந்த தம்பி தங்கிகள் ஆழ்ந்த அறிவார்ந்து சிந்திச்சு பாருங்க. தங்கச்சி ஸ்ரீமதி இறந்துட்டார், இது உண்மை. அது தற்கொலையா கொலையா, இது நமக்கு எடுக்கிற சந்தேகம். ஸ்ரீமதியின் கிராமம் சின்னது, அவ படித்த கல்லூரி பக்கத்தில். இதை விசாரிக்க எத்தனை காலம், எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம்? அறிவார்ந்த பிள்ளைகள், தமிழ் சமூக சொந்தங்கள் சிந்திச்சுப்பாங்க. எத்தனை நாள் எடுத்துக்கலாம்? காவல்துறை விசாரணையில் என்ன பிரச்சனை? சிபிசிஐடிக்கு மாத்திரம். இந்த மாத்திரம்னால ஏன் மாத்திரம் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். மாத்தியாச்சு. எவ்வளவு நாள் விசாரணை? இன்னும் முடிவு பண்ணல. 2 நீதிபதிகள் விசாரணை குழு, எங்க விசாரணை முடிவு பண்ணல. ஆனால் அந்த நேரத்தில் ஸ்ரீமதி வழக்கு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தருகிறது, அது தற்கொலை தான். சிபிசிஐடி விசாரணை முடியல, அறிக்கை வரல. நீதிபதிகள் விசாரணை முடியல, அறிக்கை வரல. அதற்குள் நீதிபதி அது தற்கொலை தான் என்று தீர்ப்பு சொன்னால் எங்க போயிட்டு இருக்கடா ஒரு நாடு, சட்டம், நீதி, தீர்ப்பு யோசிச்சுக்கணும். அவ்வளவுதான். ஆமா, சொன்ன மாதிரி இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுது நீதிமன்றம். தூத்துக்குடியில் நடந்தது அது கொடுமை, அதையெல்லாம் எப்படி சகிக்கிறதுன்னு இப்ப ஒன்று தெரியுமா? அந்த செயலில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் பணி இடமாற்றம், பணி உயர்வு. இந்த பல்லப்படுவனால ஒரு பல்வீர் சிங், அவனுக்கு பணி உயர்வு, பணி இடமாற்றம். அந்த கள்ளச்சாராய சாவில் ஒரு காவல்துறை அதிகாரியை பணி இடை நீக்கினாங்கல்ல, அவருக்கு பணி இடமாற்றம், பணி உயர்வு. சென்னையில் தலைநகர் போக்குவரத்து துறை. இவ்வளவுதான் இந்த ஆட்சியாளர்கள், இவ்வளவுதான்.